யூத பசங்களே, உங்க வீட்டை விட்டு ரொம்ப தூரம் வந்திருக்கீங்க. ஆமா, உண்மைதான். அப்படிதான் வந்திருக்கோம். உங்களுக்கும் ஷலோம். உங்களுக்காக எங்கள் பாரம்பரிய யூத வாழ்த்து. கைகளை ஓங்க ஒரு வேண்டாம். எச்சரிக்கை. திரும்ப அடிச்சு பாரு, என்ன நடக்கணும் தெரியும். அமைதியா பெரியா. ஷலோம் உங்களுக்கு. அமைதியா இருக்க சொன்னேன். நாம ஏதாவது செஞ்சே ஆகணும். அதால என்ன சாதிக்க மரியாதையை காப்பாற்ற முடியும். உங்களை இழிவுபடுத்தி அவமானப்படுத்தினாங்க. வானத்திலிருந்து அக்னி இறக்கி இவங்களை அழிச்சு சாம்பலாக்கிறதுக்கு அவங்கள தகுதியானவங்க. ஆமா, வானத்துல இருந்து நெருப்பு வரணும். இந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம்னு நீங்க தானே சொன்னீங்க. அந்த வார்த்தையை சொல்லுங்க, அது நடக்கணும். ஏன் கூடாது? இந்த ஜனங்களை நம்ப கூடாதுன்னு தெரியுது. நாம முதல்ல இங்க வந்திருக்கவே கூடாது. அவங்க தகுதி இல்லாதவங்க. இங்க என்ன நடக்குதுங்கிறத உங்களால பார்க்க முடியும். நீங்க ரொம்பவே வெறுக்கிற இந்த மக்கள் எந்த ஒரு அற்புதங்களையும் பார்க்காமலேயே என்ன நம்புறாங்க. அந்த நற்செய்தி, இந்த சத்தியத்தை நாம அவங்களுக்கு வழங்குறோம். நீங்க விரும்பாத ஒரு பகுதியை சேர்ந்த சில ஆட்கள் உங்ககிட்ட சரியா நடக்கலங்கிறதுனால இவங்க தகுதி இல்லாதவங்கன்னு நீங்க தடையாக்க போறீங்களா? ஏன்னா நீங்க ரொம்ப சிறந்தவங்களா, அதிக தகுதி உள்ளவங்களா? சரி, நான் உங்களுக்கு